தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான இறை உறவுகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறுக்குள்ளே நாங்கள் காலில் இழுத்து வைத்திருக்கின்றோம். இந்த தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு ஆனது மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், திருவரை காலத்தின் 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறு என்று அழைக்கப்படுவது போன்று தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறாகிய நாள் மகிழ்ச்சி ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருடைய அகக்கண்களையும் திறக்க ஆயத்தமாக இருக்கின்றார். நாங்கள் பெரும்பாலும் பார்வை உள்ளவர்களாக இருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய அகக்கண்களானது, எங்களுடைய ஆன்ம கண்களானது மூடப்பட்டிருக்கின்றது, கடவுளிடமிருந்து தொலைவில் இருக்கின்றது. ஆகவே கடவுள் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தன்பால் அழைக்கின்றார். எங்களுடைய அகக்கண்களை துறந்து அவரிடம் நெருங்கி வர ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அந்த அழைத்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற வேளையிலே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய நிறைவான ஆசிரையும் நிறை மகிழ்ச்சியையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக் கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான உம் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் அருள்மிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவிற்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக்கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன்
இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றனர் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திரிப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே ஆயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தேன்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். ஆண்டவரே ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே ஆயர், எனக்கேதும் குறையில்லை. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்துக்காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. ஆகவே தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன்மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்ணில் பூசி, நீர் சீலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருப்பவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராயிருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றான். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக் கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். ஜூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா,
அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவருடன் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். ஆண்டவரே நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று அமர்வோம். இறையேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்றைய நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று சொல்லி இந்த ஞாயிறை நாங்கள் சிறப்பிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளால் தாவீது தெரிவு செய்யப்படுகிறதை நாங்கள் இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் வாசித்தோம். அவர் சிறுவனாக இருக்கின்றார், ஆனாலும் கடவுளுக்கு பிரியமானதாக அவர் இருந்ததால் கடவுள் அவரை தேர்வு செய்கின்றார், அவரை அரசராக திருப்பொழிவு செய்கின்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் பார்க்கின்றோம், கடவுள் சொல்லுகின்றார், மனிதரோ புறத்தை பார்க்கின்றனர், நானோ உள்ளத்தை அகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி தாவீதை அவர் அழைக்கிறதை, அரசராக அருள்பொழிவு செய்கிறதை இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டது, பிறவியிலே பார்வையற்று இருந்த ஒருவரை இயேசு குணமாக்குகின்றார். ஒரு முறை அன்னை தெரேசா, அதாவது 1970ஆம் ஆண்டுகளிலே அன்னை தெரேசா ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் என்ற அந்த நகரத்துக்கு சென்று தன்னுடைய சகோதரிகளுடைய அந்த இல்லத்தை அவள் தரிசிக்கின்றாள். இவ்வாறு தரிசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவள் பார்க்கின்றாள், அங்கே ஒரு வயதான முதியவர், எவராலும் கைவிடப்பட்டு யாருமே கவனிப்பாரற்ற நிலையிலே ஒரு முதியவர் ஒரு குடிசையிலே வாழ்ந்து வருகின்றார். அப்பொழுது இந்த சகோதரி என்ன செய்கிறார் சொன்னால், தன்னுடைய சகோதரிகளோடு அந்த முதியவருடைய இல்லத்துக்கு போகின்றார். போய் பார்க்கின்ற பொழுது அந்த இல்லமெல்லாம் இருள் படைந்து இருள் சூழ்ந்து இருக்கின்றது, எங்கும் குப்பைகளும் தூசிகளும் படிந்திருக்கின்றது. ஆகவே இந்த அன்னை தெரேசா என்ன செய்கிறார் சொன்னால், தன்னுடைய சகோதரிகளோடு சேர்ந்து அந்த இல்லத்தை, அந்த முதியவர் வாழ்ந்த அந்த இடத்தை துப்புரவு செய்கின்றார். அப்பொழுது துப்புரவு செய்கின்ற பொழுது அங்கே ஒரு அழகான விளக்கு அங்கே காணப்படுகின்றது. ஆகவே அந்த விளக்கை எடுத்து சுத்தம் செய்த அந்த அன்னை தெரேசா அந்த முதியோரை பார்த்து கேட்கின்றார், இதோ நீங்கள் இவ்வளவு அழகான விளக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன் நீங்கள் அதை ஏற்றுவதில்லை என்று சொல்லி அந்த முதியோரிடம் கேட்கின்ற பொழுது அந்த முதியோர் சொல்லுகின்றார், யாருக்காக நான் ஏற்ற வேண்டும்? என்னை பார்க்க ஒருவருமே வருவதில்லை, நான் ஏன் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த முதியவர் அன்னையை பார்த்து கேட்டாராம். அதற்கு அன்னை சொன்னாராம், இனிமேல் என் சபையை சார்ந்த சகோதரிகள் உம்மை பார்க்க வருவார்கள், அப்பொழுது அவர்கள் பார்க்க வந்தால் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுவீர்களா என்று சொல்லி அந்த அன்னை அந்த முதியவரிடம் கேட்கின்றார். அந்த முதியவரும் ஆம், நான் நிச்சயமாக ஏற்றுவேன் என்று சொல்லி அந்த முதியவர் பதிலளிக்கின்றார். அன்று முதல் அந்த அருள் சகோதரிகள், அன்னை தெரேசா அருள் சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் மாலையிலே அந்த முதியவருடைய இல்லத்திற்கு சென்று அவரோடு கலந்து ஆலோசித்து அவரோடு கதைத்து விட்டு அவர்கள் வருவார்களாம். அன்றிலிருந்து அந்த முதியோருடைய வாழ்க்கையிலே ஒரு புது மாற்றம், புது வாழ்வு பிறக்கின்றது. ஆகவே அந்த முதியவர் தான் இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு சில நாள்களுக்கு முன்பு அந்த அன்னைக்கு ஒரு கடிதம் எழுகின்றார். என் தோழியிடம் சொல்லுங்கள், அவர் என் வாழ்வில் ஏற்றி வைத்து அந்த விளக்கு இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி அன்னையிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த முதியவர் தான் இறப்பதற்கு முன்பு கடிதம் எழுதி அனுப்பினாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பசியும் என்னும் வறுமையை விட நாங்கள் கைவிடப்பட்டு விட்டோம், எங்களுக்கு யாருமே இல்லை என்று எண்ணுகின்ற ஒரு நிலையானது மிகவும் கொடுமையானது. அதே போன்றுதான் நற்செய்தியிலே வருகின்ற அந்த பார்வையற்றவருடைய அந்த வாழ்க்கையையும் பார்க்கின்றேன்.
அவனும் ஒரு பார்வையற்றவனாக இருக்கின்றான். என்னை யாருமே கவனிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவன் ஏக்கத்தோடும் வெறுமையோடும் ஒரு வாழ்க்கையிலே பிடிப்பற்ற தன்மையோடும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த வேளையில் தான் இயேசுநாதர் அந்த நபரை சந்திக்கின்றார். இங்கே சந்தித்து இயேசுநாதரை கேட்கின்றார், நீ பார்வை பெற விரும்புகிறாயா என்று சொல்லி இயேசுநாதரே தானாக வந்து அவனிடம் கேட்கின்றார். அவனும் ஆம் என்று பதிலளிக்கின்றான். அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் சொன்னால், அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றுடைய கண்களிலே பூசி, நீ சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்று சொல்லி அந்த பார்வையற்றவரை பார்த்து கேட்கின்றார், சொல்லுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியது என்ன சொன்னால், இயேசு தரையில் உமிழ்ந்து அது சேறு உண்டாக்கி அந்த முதியவருடைய அந்த பார்வையற்றவருடைய அந்த கண்ணிலே அவர் பூசுகின்றார். ஏன் அவ்வாறு செய்கின்றார் சொல்லி நாங்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு இத்தனை அற்புதங்கள் செய்தார். தொட்டவுடனே அவருடைய ஆடையை தொட்டவுடனே மக்கள் நலமடைந்தார்கள், குணமடைந்தார்கள். ஆனால் ஏன் இயேசு என்று இவ்வாறு செய்கின்றார்? உமிழ் நீரால் உமிழ்ந்து சேறு உண்டாக்கி அந்த பார்வையற்றவருடைய கண்ணிலே பூசுகிறார் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்று சொன்னால், நாங்கள் தொடக்க நூலிலே பார்க்கின்றோம், மனிதனுடைய படைப்பை நாங்கள் பார்க்கின்றோம். மனிதனானவர் எவ்வாறு உண்டாக்கப்பட்டார் என்று சொன்னால், மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டான். மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கி இயேசுநாதர் உயிர் மூச்சை கொடுக்கின்றார். உயிர் மூச்சை கொடுத்தவுடன் அவன் உயிர் பெறுகின்றான், மனிதனாகின்றான். அதே போன்றுதான் இயேசுநாதரும் இங்கே உமிழ் நீரை உமிழ்ந்து சேறு உண்டாக்கி அந்த பார்வையற்றோடைய கண்ணிலே பூசுகின்றார். அதாவது இயேசுநாதர் அவனுடைய வாழ்க்கையிலே அர்த்தமற்றிருந்தான். வாழ்க்கை என்பது விரக்தியாக இருந்த நபருக்கு ஆண்டவர் ஒரு புது வாழ்வை கொடுக்கின்றார். அந்த சேரை கண்ணிலே பூசுகின்ற பொழுது அவன் புது வாழ்வு பெறுகின்றான். மீண்டுமாக இயேசு உமிழ்நீரை உமிழ்கின்ற அந்த காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்கு உயிர் மூச்சை கொடுக்கின்றான். அவனுக்கு ஒரு புத்து உணர்ச்சியை, புது வாழ்வை கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அத்தோடு இயேசு நின்று விடவில்லை. அவர் உடனே அவனை குணமாக்கி இருக்கலாம், நீ உடனே பார்வை பெறுவன்னு சொல்லி அவரிடம் சொல்லி இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், நீ போய் சிலோவாம் என்ற குளத்திலே உன் கண்களை கழுவு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். என்று சொன்னால், கடவுள் எங்களுடைய பங்களிப்பையும் எதிர்பார்க்கின்றார். அவனுடைய அந்த பார்வையற்றவன் உடனே ஆம் என்று சொல்லி இயேசுவுக்கு கீழ்ப்படுகின்றான். கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் போய் தன்னுடைய கண்களை கழுவுகின்றான். அவன் நலம் பெறுகின்றான், அவன் புது வாழ்வு பெறுகின்றான். அவனுடைய வாழ்வு ஒளிமயமாகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவன் வந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகி என்ற நாளிலே நாங்கள் இந்த வாசகத்தினூடாக நிறைய படிப்பினைகளுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆம் பிரியமானவர்களே, நாங்களும் எத்தனையோ தடவைகளில் பார்வையுள்ளவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் பார்வையுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே, பல்வேறு நிலைகளிலே நாங்கள் பார்வையற்றவர்களாக இருந்து வருகின்றோம். எங்களுடைய பார்வைகள் வெறுமனே புறத்தை பார்க்கின்ற பார்வைகளாக இருக்கிறதே ஒழிய, நாங்களுடைய அகக்கண்கள், அகப்பார்வை மங்கி போனவர்களாக, குருடர்களாக நாங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு ஆலயத்திலே திருடர்கள் உள்புகுந்து அங்கே இருந்த அந்த நற்கருணை பேழை, அழகான நற்கருணை பேழையை திறந்து அங்கே இருந்த அந்த நற்கருணை பாத்திரத்துக்குள்ளே இந்த நற்கருணைகள் எல்லாம் கீழே சிந்திவிட்டு அந்த அழகான நற்கருணை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சென்று வருகிறார்கள். விடியற் காலையிலே மக்கள் அந்த ஆலயத்திற்கு திருப்பலிக்காக வருகின்றார்கள். வருகின்ற பொழுது எங்கும் நற்கருணை கீழே விழுந்து கிடக்கின்றது. இதை பார்த்த மக்களுக்கு ஒரு புரியாத ஒரு அதிர்ச்சி, ஆண்டவருடைய உடல் இங்கே வீணாக நிலத்திலே விழுந்து கிடக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள். ஆகவே அங்கே வந்த குருவான் என்ன செய்கிறார் சொன்னால், அங்கே கீழே கிடந்த அந்த நற்கருணையை பாத்திரத்திலே ஒவ்வொன்றாக எடுத்து மிகவும் பத்திரமாக மீண்டும் அங்கே வைக்கின்றார். அப்பொழுது குருவானவர் பூசையை தொடங்குகின்றார். பூசையை தொடங்கி மறையுறையில் இவ்வாறு சொல்லுகின்றார், நீங்கள் ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுகிறீர்கள்? ஏன் இந்த நற்கருணை கீழே விழுந்ததுக்காக நீங்கள் இவ்வளவு ஆச்சரியப்படுகிறீர்கள்? ஆனால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்கின்றது. நீங்கள் ஆண்டவரை இந்த நற்கருணையிலும் இந்த திருப்பலியிலும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் இயேசு உங்களோடு அனிதம் இருக்கின்றார். இங்கு பார்வையற்றவர்களோடு இருக்கின்றார், ஏழைகளோடு இருக்கின்றார், நோயினாலே வாடுகளோடு இருக்கின்றார், உங்களுடைய அயலவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த குருவானவர் தன்னுடைய மறையுறையிலே சொன்னாராம்.
ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசுவை எந்த கண்ணத்தோடு பார்க்கின்றோம்? வெறுமனே நாங்கள் ஆலயத்துக்கு வருகின்றோம், திருப்பலிக்கு வருகின்றோம், நற்கருணை பெற்றுக்கொள்கின்றோம், ஆனால் அதோடு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு முடிந்து விடுகிறதான்னு சொல்லி ஒரு கணம் கேட்டு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு ஆண்டவர் அந்த பார்வையற்றோடைய பார்வையை குணமாக்கினாரோ, அவனுக்கு புது வாழ்வு அளித்தாரோ, ஆண்டவரும் எங்களுக்கு புது வாழ்வு தர காத்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய அகக்கண்களை துறப்போம், எங்களுடைய உள்கண்களை திறந்து நாங்கள் பார்ப்போம். யார் யாரெல்லாம் வேதனையில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தனிமையில் இருக்கிறார்களோ, இந்த கதையிலே வருகின்ற அந்த முதியவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் விரக்தியின் விளிம்பிலே இருந்தால், ஆனால் அன்னை தெரேசாவும் அவருடைய சகோதரிகளும் அந்த முதியவருக்கு பார்வை கொடுத்தார்கள், அவருக்கு புது வாழ்வு கொடுத்தார்கள். அதை போன்று நாங்களும் இந்த தவக்காலத்திலே மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க, மற்றவர்களுக்கு நாங்கள் புது வாழ்வு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதுதான் உண்மையான தவக்காலம். பிரியமான இறை உறவுகளே, இன்னுமாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்கிட்டோம், கடவுளோ உள்ளத்தை பார்க்கின்றார், மனிதரோ புறத்தை பார்க்கின்றார்கள். நாங்களும் எவ்வாறு மக்களை நாங்கள் பார்க்கின்றோம்? நாங்கள் அவர்களுள்ளே ஆன்ம கண்ணோடு நாங்கள் உற்று நோக்குகின்றோமா, அல்லது நாங்கள் வெறுமனே ஊன கண்ணோடு அவர்களை பார்க்கின்றோமான்னு சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் கேட்டு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே பிரியமான இறை உறவுகளே, இந்த நாளிலே நாங்கள் எங்களை ஒரு கணம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் தாமே எங்கள் அகக்கண்களை துறக்கவும், நாங்கள் மற்றவருடைய தேவைகளின் போது உதவி செய்யவும் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடி செபிப்போம். ஆமீன். எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிபெறும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்கள் தேவைகள் விண்ணப்பங்களை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டுடைய பாதத்திலே ஒப்படைத்து சபிப்போம். உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கும் எம்மிறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் உலகின் ஒளியாம் இறை இயேசுவின் வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று உமக்கு உகந்தவராகவும் பணிவாழ்வில் உமக்கு உகந்தவற்றையே நாடவும் பிறரை நேர்மையான உள்ளத்தோடு
அன்பு செய்து வாழ தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து பராமரித்து ஆளும் எம் இறைவா, இருளில் மூழ்கி இருக்கும் எம் குடும்பங்கள் இத்தவ காலத்தில் உம்மோடு ஒப்புரவாகி பார்வை பெற்று இறை இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாகவும் செபத்தில் வல்லமையை பெற்றவர்களாகவும் இயேசுவின் சீடர்களாய் எமக்கு அடுத்திருப்பவர்கள் உம்மை எம்மில் கண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டிய வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, உலகில் நிலவும் யுத்தத்தின் காரணத்தினால் பதற்றமான சூழலிலும் சமூகம் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளிலும் வாடும் மக்களுக்காக மன்றாடுகின்றோம். அங்கு அமைதியும் நீதியும் நிலை பெறவும் மக்கள் அச்சமின்றி சுதந்திரமாக வாழும் சூழல் உருவாகவும் அருள் புரியும். குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படவும் ஆட்சியாளர்கள் வன்முறையை தவிர்த்து மக்களின் நலனுக்காக செயல்படவும் தேவையான நல்ல உள்ளத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பலவிதங்களிலும் உதவி புரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களினாலும் இன்னல்களாலும் நேரடியாக திருப்பலிக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியுடன் இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று மௌனமாக எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக செபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்திருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்னிடம் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனுக்கு எளிதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறை நிகழ்வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவநிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகியோமுடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்துரைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேல்கம் ரஞ்சித், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித ஜோசபாஸ் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக,
உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் பொல்லாப்புகள் அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணை நல்லோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் எம்மிற்பராகி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் ஆட்சிமிகு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. ஆண்டவர், எங்கள் குற்றங்குறைகள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை மலத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இத்திருச்சமரியும் விருந்து கலைக்க பெற்ற ஒருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காத்து எமக்கு முடிவில்லாமல் அளிப்பதாக. ஆமென். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிரிடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவே எண்ணிலே. வசந்தம் என்றும் வசந்தம் என்றும் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே. உயிரே உயிரே உயிரின் உயிரே உம்மை பாடாத நாள் இல்லையே.
ஆண்டவரின் கண்களில் பூசினார். நான் சென்றேன், கழுவினேன், பார்த்தேன், கடவுளை நம்பினேன். நன்றி கூறி மன்றாடுவோம். இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர், எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதை விருப்பமானதையும் என்று நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, தாழ்மையுடன் உம்மை நோக்கி மன்றாடுவோரை காத்து வலுவோற்றோரை தாங்கிக் கொள்ளும். சாவி நிழலில் நடப்போரை உமது நிலையான ஒளியால் உயிர் பெற செய்தருளும். தீமை அனைத்திலுமிருந்து உமது இரக்கத்தால் அவர்களை விடுவித்து நிறைவான நன்மைக்கு அவர்கள் வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழில் துறைகளையும் நிறைவோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்தின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். இத்திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை